தானே இப்பொழுதுமாய் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வதற்கு முன்பாக நாம் ஒரு சிறிய ஜெபத்தை நாம் ஏறெடுக்க இருக்கிறோம். இன்றைக்கு அருமையான திருமண நாளை கண்டிருக்கிறதான அருமை சகோதரி பாஸ்டர் குளோரி நதி அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்காக சுருக்கமாய் ஜெபிப்பார். எங்களை அதிகமா நேசிக்கிறதான நல்ல தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ளவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அந்த நாளிலே கூட நீங்க இப்போ ஆண்டவரே கொடுக்கப்பட்ட வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அந்த வார்த்தை எங்க இருதயத்தில் தங்கி ஆண்டவரே அப்பா நாங்க அநேகருக்கு சொல்லத்தக்க தேவாவியான தாமே நீர் பேசப்பட்ட வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். இந்த தமிழ் வேத பாடம் வகுப்புக்கு வந்திருக்கிறதான உங்கள் யாவரையும் அருமரட்சகரும் ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் மனதார் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இப்பொழுதுமாய் கூட நம்மத்தில் இருக்கிறதான வேற சி பாஸ்டர் இப்பொழுதுமாய் கூட நம்மத்தில் இருக்கிறதான அருமையான பாஸ்டர் தீமோத்தி அவர்கள் கர்த்தருடைய வார்த்தை நம்மத்திலே கொண்டு வருவார். நம்ம எல்லோரும் அவரை கரங்களை தட்டி நாம் வரவேற்போம். தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ பாஸ்டர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரும் நான் வாழ்த்துக்கிறேன். இந்த மாலை பைபிள் ஸ்டடிக்கு உங்களை வரவேற்கிறேன். தேவன் நல்லவராக இருக்கிறார். தேவன் நம்மளை மறுபடியும் இந்த ஜூம் மீட்டிங்ல நம்மளை இணைத்து தேவனுடைய வசனங்கள் நம்ம கற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்தது. தேவன் நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். நம்ம வசனத்தை நம்ம ஒரு வசனத்தை நம்ம தியானிக்கலாம். அப்போஸ்தலர் எழுதிய புஸ்தகத்தை 1வது அதிகாரத்துல 8வது வசனத்தை படித்து நம்ம செய்தி கேட்கலாம். நம்ம அதுல இருக்கின்ற ஒருவர் இந்த வசனத்தை படிக்கலாம். ஆனா கேக்குதுங்களா நான் பேசுறது? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். ஸோ இங்க நம்ம இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது நம்ம பரிசுத்த ஆவியானவர் நம்ம இடத்துல வரும்போது நம்ம பலன் அடைந்து நம்ம உலகம் முழுவதும் நம்ம சாட்சியா இருக்க போறோம் என்று இந்த வசனத்தை நம்ம விசுவாசித்து இந்த வசனத்தின்படி நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில தேவனுடைய ஊழியங்களை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். இங்க நம்ம சில பேர் இருந்தாலும் தேவனுடைய சத்தியத்தை நம்ம உண்மையான சுவிசேஷத்தை நம்ம கற்றுக்கொள்ளும் போது தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஸோ இந்த காரியங்கள்ல நம்ம இந்த சுவிசேஷத்தை இந்த சத்திய சுவிசேஷம் உண்மையான ட்ரூ காஸ்பல் என்று நம்ம ஆங்கிலத்துல அழைக்கப்படுகிறது. இது உண்மையான சுவிசேஷம் என்றால் என்ன, சுவிசேஷம் என்றால் என்ன, இயேசுவே கிறிஸ்து என்று நம்ம புரிந்து கொண்டது இந்த சுவிசேஷன் மூமெண்ட்ல வந்த பிறகுதான். ஸோ இயேசு சில நேரங்கள்ல நம்ம நினைக்கிறோம் நம்ம இல்ல சில பேர் எல்லாமே நினைப்பாங்க, சில விசுவாசிங்க கூட நினைப்பாங்க இயேசு தேவன் என்பவர் எல்லா தேவர் போல அவரும் ஒரு தேவன் என்ற மாதிரி அவங்க அவங்களுடைய கால்குலேஷன் அவங்களுடைய விசுவாசத்துல அவங்க இருப்பாங்க. இல்ல, இயேசு மட்டும்தான் தேவன், இயேசுதான் தேவன் என்று, இயேசுவே கிறிஸ்து உண்மையான அவரு ராஜாவாக, உண்மையான ஆசிரியராக, உண்மையான தீர்க்கதரிசியாக வந்தவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஸோ கடந்த நாட்கள் எல்லாம் நம்ம 5 காரியங்களை நம்ம பார்த்து கொண்டு வந்தோம். முதலாவதாக பரிசுத்த ஆவியினுடைய 5 பலன்கள் பத்தி நம்ம பார்த்தோம். வல்லமைகள் குறித்து நம்ம பார்த்தோம். பலன்கள் ஒன்று, நம்ம பரிசுத்த ஆவியானவருடைய பலன். ரெண்டாவதாக நமக்கு இன்டலெக்சுவல் பவர், ஆனா ஞானத்தின் பலன் பத்தி நம்ம அருமையாக பாஸ்டர் நமக்கு சொல்லி கொடுத்தார். மூன்றாவதாக நம்ம பார்த்தோம் பரிசுத்த ஆவியானவர் பலன், ஞானத்தின் பலன். மூன்றாவதாக ஃபைனான்ஸ், ஆனா நமக்கு ஒரு பலன், சரீர குறித்த பலன். நான்கு, நம்மளுடைய பணம் என்பது பணத்தின் பலன் எதுக்காக நமக்கு தேவைப்படுகிறது, அந்த பலன் எதுக்காக நம்ம பயன்படுத்துறோம் என்பதை நிறைய விஷயங்கள் விசுவாசிகள் தேவனுடைய ஊழியக்காரர்கள் ஆகின்ற நாம, தேவனை ஏற்றுக்கொண்ட
நாம எதுக்காக இதை நம்ம வந்து பயன்படுத்துறோம் என்பது வந்து ரொம்ப அற்புதமாக பாஸ்டர் சொல்லி கொடுத்தார். நான் சில நேரங்கள்ல என்னுடைய வாழ்க்கையில இந்த ஃபைனான்சியல் பவர் என்பது வந்து நம்ம வந்து யோசிக்கும் போது, நான் போன வாட்டி நம்ம பாஸ்டர் நம்ம தமிழ்நாடு மிஷன் ட்ரிப் நம்ம வரும்போது ஏதோ ஒரு சின்ன விஷயத்துல நான் வந்து சரவணன் கிட்ட நான் வந்து கேட்டிருந்தேன். பாஸ்டர் சரவணன் கிட்ட கேட்டு இந்த ட்ரேடு அது இதுன்ட்டு நம்ம யோசிக்கும் போது நான் சொன்னேன். அப்படி பேசும்போது ஏதோ ஒரு விஷயத்த நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன். அப்போ பாஸ்டர் சரவணன் வந்து சொன்னாரு என்னன்னா, தேவன் நம்மள வந்து ரொம்ப அழகா நம்மள வந்து தேவன் நடத்திட்டு இருக்கிறாரு. நம்மள எதுலயும் குறை வைக்காம இருக்கிறாரு. இதுலதான் நம்ம வந்து சம்பாதிக்கணும், இதுலதான் நம்ம வைக்கணும்ன்றது நம்ம வந்து நம்ம அதை யோசிச்சு அது பின்னாடி போகக்கூடாது. ரொம்ப அற்புதமாக தேவன் உன்னை நடத்திட்டு இருக்கிறாரு. ஆண்டவருக்காக நீ ஓடும்போது தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று என்னை வந்து உற்சாகப்படுத்தினார். சோ அதே போல இந்த பணத்தின் பலன் பற்றி பாஸ்டர் சைமன் நாய்க்கு கூட நம்ம கிட்ட பேசும்போது ஆண்டவருடைய வார்த்தைகளை அவர் எடுத்து சொல்லும் போது ரொம்ப அவசியமா எதுக்காக நம்ம வந்து சம்பாதித்து கொண்டிருக்கிறோம், எதுக்காக அது பின்னாடி நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பதை நம்ம வந்து பார்க்கும்போது நம்ம ஆண்டவர் நமக்காக கொடுத்திருக்கிறாரு. இது எல்லாத்துமே ஆண்டவருடைய ஊழியத்துக்காக தான் என்பதை வந்து நான் புரிந்துகிட்டேன். இந்த உண்மையான அந்த சுவிசேஷத்தின் இந்த மூமெண்ட்ல நம்ம வந்து நான் என்னுடைய பர்சனல் வாழ்க்கையில நான் வந்து புரிந்து கொண்டது, ஆண்டவருக்காக நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் எனக்கு பலன் கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவர் எனக்கு ஒரு ஒரு விஷயத்த எனக்கு தந்திருக்கிறார். இது ஆண்டவருக்காகவே, இது அவருடைய ஊழியத்துக்காகவே என்பதை வந்து நான் புரிந்து கொண்டேன். போன வாரத்துல நம்ம வந்து பார்த்தோம். 5வதாக மனுஷனுடைய பலன், நம்மளுடைய ஒரு டீம், ஒரு குழு, தேவனுடைய சீடர்களை உருவாக்கணும், சீடர்களுடைய பலன் என்பது வந்து ரொம்ப அழகா நமக்கு தெளிவாக பாஸ்டர் எடுத்து சொன்னார். நான் மறுபடியும் இதை நம்ம வந்து கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை வைத்திருக்கிறார் என்பதை வந்து நம்ம வந்து ஞானத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் மறுபடியும் இந்த காரியத்தை நான் சொன்னேன். இன்னைக்கு நம்ம வசனத்தை பார்க்கும்போது தேவன் நம்மளை அழைத்து இருக்கிறார். தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடைய பலன் நம்ம வந்து பெற்றுக்கொண்ட பிறகு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், அவருக்கு சாட்சியாக நம்ம இருக்க போறோம். அவருக்கு ஊழியத்தை நம்ம வந்து செய்ய போறோம். அது எங்க நம்ம வந்து வசனம் வந்து எருசலேமில் ஜூடா ஆனா யூதாலையும் அதே போல சமரியாலும் அது மட்டும் கிடையாது, உலகம் எங்கிலும் நம்ம வந்து சாட்சியா இருக்க போறோம். எப்படி நம்ம வந்து சாட்சியா இருக்க போறோம்? இந்த பலன் பெற்றுக்கொண்ட பிறகுதான் இயேசு கிறிஸ்து அவருடைய சீடர்கள் அங்க வந்து மார்க்கோடைய மேல வீட்டுல அவங்க வந்து ஜெபிக்கும் போது, பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்ட 120 பேர் அங்க வந்து ஜெபிக்கும் போது, அங்க இருந்து சில பேர் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று, இயேசுவே ரட்சகர் என்று, இயேசுவே தேவன் என்று உலகம் முழுதும் அவங்க வந்து பரப்ப விட்டார்கள் என்பதை நம்ம வந்து பார்க்கிறோம். கொஞ்சம் பேர் ஆட் ஆயிட்டே இருந்தாங்க. அவங்க வந்து சும்மா அந்த பிரச்சனைகள்ல மத்தியில வந்து ஊழியங்களை அவங்க செய்தார்கள். அவங்களுடைய சபைகள் வந்து வளர்ந்து கொண்டே இருந்தது. இந்த சுவிசேஷத்தின் பாரத்தின், அவங்களுக்கு உண்மையான சுவிசேஷத்தின் பாரத்தின் உலக சுவிசேஷத்தின் பாரத்தை இருந்ததுனாலதான் அவருடைய சீடனு கூட நமக்கு தோமா என்பவர் நம்ம நாட்டுக்கு வந்தார் என்பதை நம்ம வந்து பார்க்கிறோம். அதே போல இல்ல எவ்வளோ நம்ம வந்து மிஷினரிஸ் நம்ம வந்து பார்க்கும்போது தேவனுடைய சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்க வேண்டும். தேவனுடைய ஊழியங்களை வந்து தேவனுடைய சுவிசேஷம் ரட்சிப்பின் பாதை வந்து நம்ம அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி அவங்களுடைய வாழ்க்கை, எவ்வளோ மிஷினரிங்களுடைய வாழ்க்கையை வந்து தியாகத்தோடு நம்ம நாட்டுக்கு வந்தார்கள் என்பது நம்ம வந்து ஹிஸ்டரியில் நம்ம வந்து பார்க்கிறோம். அவங்களுடைய வாழ்க்கையில நம்ம வந்து பார்க்கிறோம். இந்த சுவிசேஷத்தின் வாழ்க்கை, இந்த சுவிசேஷத்தை நாமளும் கூட எந்த விசுவாசிகளுடைய இது வந்து பாஸ்டருடைய கடமை, இது போதர்களுடைய கடமை. அநேக பேர் எப்படி நினைக்கிறாங்கன்னா, இது வந்து பாஸ்டர் அதுக்காக மட்டும்தான் இருக்கிறாங்க, நம்மளுடைய வேலை அது கிடையாதுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ள நம்மளுடைய வாழ்க்கையின் மத்தியில வந்து தேவன் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. நம்மளுடைய குடும்பத்தின் மத்தியில் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நம்ம குடும்பமா சேர்ந்து நம்ம வந்து ஆண்டவருக்காக நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோமா? முடியலன்னா கூட இருக்கின்ற சீடர்களை நம்ம வந்து உருவாக்கி கொண்டிருக்கிறோமா? போதகங்களை நம்ம வந்து அவரை வந்து உற்சாகப்படுத்துறோமா? அவர் கூட நம்ம இருக்கிறோமா? அவர் கூட நம்ம நிக்கிறோமா? ஊழியத்தின் சார்பாக இப்படிப்பட்ட காரியங்களை வந்து இந்த உண்மையான சுவிசேஷத்தின் இந்த மூமெண்ட், இந்த ட்ரூ காஸ்பல் மூமெண்ட்ல மட்டும்தான் நம்ம வந்து கற்றுக்கொள்ள முடியும். இதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்றேன். ஏன்னா நிறைய பேர் நான் வந்து ஒரு பாஸ்டர் சொல்லிட்டு, நான் வந்து என்னுடைய அக்கா பசங்க ஆகட்டும், என்னுடைய அண்ணன் பசங்க, இவங்க எல்லாரையும் நான் வந்து அவங்களை என்கரேஜ் பண்ணி ஊழியக்காரன் ஆகணும், நீ வந்து ஆண்டவருக்காக நீ ஓடணும்னு சொல்லும்போது, அவர் ஒரு பாஸ்டர் என்கிட்ட சொன்னார், அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோக்கம் இருக்கும், ஒருத்தருக்கு ஒரு ஆசை இருக்கும், அதை வந்து நீ அதை திணிக்காதன்ட்டு என்கிட்ட ஒருத்தர் சொன்னாரு.
நான் திணிக்கல. அது வந்து என்னுடைய வாழ்க்கையில ஒரு பக்கம்தான். என்னுடைய வேலை ஆகட்டும், என்னுடைய பிசினஸ் ஆகட்டும், என்னுடைய இதாகட்டும், அது ஒரு பக்கம்தான். உண்மையான அந்த ஒரு நோக்கம், என்னுடைய இதே எங்க இருக்கு? ஊழியத்துல என்னுடைய இதே இருக்குதா? சுவிசேஷத்தை சொல்றதுல என்னுடைய இதே இருக்கிறதா? என்னுடைய ஆசை இருக்கிறதா? அதே போல என்னுடைய ஆசையில எங்க இருக்கு? சுவிசேஷத்தின் பாரத்தோட நான் இருக்கிறேனா? நான் வந்து நானு பாஸ்டர் எல்லாம் போனோம். அதுக்கு முந்தின வருஷம் மிஷன் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்வது நிமித்தமா நம்ம கொரிய நாட்டுல போகும்போது நான் ஒரு விஷயத்த நான் கண்டு நான் ஆச்சரியப்பட்டேன். 20 பேர் அவங்க சபையில இருக்கிறாங்க. அந்த 20 பேர் சேர்ந்து ஒரு மிஷினரியை வந்து இந்தியனேஷன் நாட்டுக்கு அவங்க அனுப்பியிருக்கிறாங்கன்னா எவ்வளவு பெரிய ஒரு தாகம் அவங்களுக்கு இருக்கிறது, எவ்வளவு பெரிய ஆண்டவர் சுவிசேஷத்தின் பாரம் அவங்களுக்குள்ள இருக்கு. ஏன் நம்ம வந்து செய்யல? அவங்க செய்யறாங்க, இவங்க செய்யறாங்க, அவங்க பண்ணல, இவங்க ஏன் நம்ம சபையில இருக்கிறவங்களை ஏன் நம்ம உற்சாகப்படுத்தல? ஏன் என்னுடைய வாழ்க்கையில நான் பாஸ்டரோட நான் நிக்கலாம், ஊழியத்துல நான் பாஸ்டர் கூட நான் துணையா நிக்கலாம், அவர் கூட நான் ஓடலாம். நான் இங்க மட்டும் கிடையாது, என்னுடைய நோக்கம் இது மட்டும் கிடையாது. உலகம் எங்கும் நான் சாட்சியா இருக்கணும். நான் உலகம் முழுவதும் எவ்வளோ நாடுகள்ல வந்து இப்பவுமே இயேசு இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, இயேசு இல்லாம தேவன் ஆலயம் இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, சபை இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு கூட நம்ம வந்து ஜெபிக்கலாம், இவங்களை உருவாக்கலாம். இப்படிப்பட்ட தாகம் ஏன் நம்ம நாட்டுல இருக்கிறவங்களுக்கு வர மாட்டேங்குது? ஏன் நம்ம வந்து இதுக்கு வந்து படுத்த மாட்டேன்றோம்? நிறைய இப்படிப்பட்ட சில காரியங்களை நம்ம வந்து யோசிக்கும் போது அந்த உண்மையான சுவிசேஷத்தின் பாரத்தை நமக்குள்ள இருக்க வேண்டும். இதுக்காக தான் தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். இதுக்காக தான் தேவன் அற்புதமான ஒரு வாழ்க்கையை தேவன் எனக்கு தந்திருக்கிறார். அற்புதமான வேலையை தேவன் எனக்கு தந்திருக்கிறார். அற்புதமான எனக்கு ஒரு தொழிலை தேவன் தந்திருக்கிறார் என்று நம்ம இப்படிப்பட்ட சத்தியத்தை வந்து நம்ம இருக்கிற சீடர்களுக்கு நம்ம வந்து அறிவிக்க வேண்டும். இருக்கிற சீடர்களை நம்ம வந்து சொல்லி நம்ம வந்து அவங்களுக்கு வந்து உற்சாகப்படுத்த வேண்டும். ஏன் வெளிநாட்டில இருந்து மட்டும் மிஷினரிஸ் வராங்க? ஏன் நம்ம நாட்டில இருந்து வெளியே போக மாட்டேன்றாங்க? போறாங்க. 100ல 10 பேர் தான் போறாங்க, 5 பேர் தான் போயிட்டு இருக்கிறாங்க. எங்கேயோ இந்த ட்ரூ காஸ்பல்ல நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டுதான் போறாங்களே தவிர அவங்க வந்து ஏதோ ஒரு இதுல போய் ஏதோ ஒரு பெனிஃபிட்டுக்காக போய் உட்காரணும் செய்யணும்ட்டு அப்படி கிடையாது. இப்படிப்பட்ட இது வந்து அவங்க வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு இதுல அவங்க வந்து நிக்கிறதுக்கு முடியவே முடியாது. ஆனா சுவிசேஷன் தாகம் நமக்குள்ள இருக்கும்போது நம்ம இந்த ட்ரூ காஸ்பல் மூவ்மெண்ட் மூலமா நம்ம வந்து கற்றுக்கொண்ட விஷயங்கள் வந்து உண்மையான சுவிசேஷத்துல நம்ம அந்த தாகத்தை தேவன் நம்மள தருவாரு. இந்த நம்ம வந்து 7 ஆசீர்வாதங்களை நம்ம வந்து பார்க்கிறோம். ரட்சிப்பின் பாதையில் இந்த 7வது ஆசீர்வாதம், நான் பெற்றுக்கொண்ட இன்பத்தை, நான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை, நான் பெற்றுக்கொண்ட ஒரு சந்தோஷத்தை, நித்திய ஜீவனை நம்ம வந்து வேர்ல்ட் இவாஞ்சலிசம், உலக சுவிசேஷம். இந்த உலக சுவிசேஷம் வந்து நமக்கு ரொம்ப அவசியமானது. எவ்வளவு பேர் இயேசு இல்லாம இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் உண்மையான தேவனை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் ரட்சிப்பு இல்லாம இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் நித்திய ஜீவன் இல்லாம இருக்கிறாங்க. நமக்குள்ள கூட இப்ப இந்த மாசம் வந்து ஒரு ஆஸ்திரேலியன் டீம் ஆஸ்திரேலியால இருந்து ஒரு குழுவாக ஊழியத்துக்காக அவங்க வந்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுக்காக நம்ம தொடர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். சோ நம்ம கூட இதே போல நம்ம ஒரு குழுவாக வேற ஒரு ஸ்டேட்டுக்கு நம்ம வந்து போலாம். நம்ம இந்தியா முழுவதும் நம்ம போயிட்டு வரலாம், நேபாளுக்கு போயிட்டு வரலாம், மணிப்பூருக்கு போயிட்டு வரலாம், வேற ஊழியங்களுக்கு நம்ம போலாம், எல்லாரும் சேரலாம். நம்ம வந்து எவ்வளவு வெளியே போனா எதுக்கோ அதுக்கு இதுக்கு எவ்வளவுத்துக்கோ நம்ம வந்து செலவு பண்றோம். ஊழியங்களுக்காக நம்ம வந்து ஒரு 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 பங்கு ஒரு பங்கு நம்ம வந்து எடுத்து வைக்கலாம். செய்யும் போது உண்மையாக இது வந்து ஒரு மூமெண்ட் வந்து உருவாக்கும். நமது தேவனுக்காக நம்ம ஓடும் போது தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். சரவணன் அடிக்கடி சொல்லுவார், நான் பைபிள் தூக்குறேன், நான் வந்து ஆண்டவர் என்னை வந்து எப்பவுமே கைவிட்டது கிடையாது. நான் தேவனை வந்து பைபிளை எடுத்து அவங்க பிரசங்கிக்கிறவங்க வந்து அவங்க வந்து கெட்டு போயிட்டாங்கன்ட்டு ஹிஸ்டரியிலே கிடையாதுன்னு அடிச்சு சொல்லுவாரு. இப்படிப்பட்ட தாகத்தை தேவன் நமக்குள்ள கூட இப்படிப்பட்ட தாகம் நமக்குள்ள வர வேண்டும். இயேசுக்காக நான் ஓட வேண்டும். இயேசுதான் ரட்சகர் என்று, இயேசுதான் கிறிஸ்து என்று உண்மையான சுவிசேஷத்தை நம்ம வந்து புரிந்து கொண்டு இந்த உலக சுவிசேஷத்துக்காக நம்ம ஓடும்போது, இந்த உலக சுவிசேஷத்துக்காக நம்ம வந்து பாடுபடும் போது தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். சீடர்களை உருவாக்கலாம். சீடர்களை நம்ம வந்து உருவாக்குற நம்மளுடைய கடமை. நம்ம போன வாரத்துல கூட நம்ம வந்து பார்த்தோம், மனிதனுடைய பலம் நமக்கு வந்து ரொம்ப அவசியமானது. அவர் பாஸ்டர் சொன்னாரு, உண்மையான ஒரு தாகத்தை நமக்குள்ள இருக்கும்போது, சுவிசேஷத்தின் உள்ளத்தோடு அந்த சுவிசேஷத்தின் பாரம் நமக்குள்ள இருக்கும்போது, அந்த உண்மையான சீடராக நான் இருக்கும்போது எனக்கு கூட வந்து உண்மையான சீடர்களை வந்து தேவன் ஏற்படுத்தி கொடுப்பார். அல்லேலூயா. தேவன் இப்படிப்பட்ட சீடர்களை வந்து உண்மையாக நான் இருக்கும்போது அந்த உண்மையான சீடனை தேவன் எனக்கு வந்து கூட இருக்கிறதுக்காக ஏற்படுத்தி கொடுப்பார்.
நான் விசுவாசிக்கிறேன் நமக்குள்ள நம்ம இந்த குழுல இந்த ஜூம் மீட்டிங்ல இருக்கிறவங்க உண்மையான சீடர்கள். நாம உண்மையான சீடர்களா நம்ம இருக்கிறோம். அதுக்காகவே நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் வந்து இணைந்து இருக்கிறோம். எந்த எதிர்பார்ப்பு இல்லாம நம்ம வந்து எந்த ஒரு பாஸ்டர் ஒரு நம்ம தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்க வேண்டும். அவருடைய சுவிசேஷத்தை நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய சுவிசேஷத்தை அநேக பேருக்கு நம்ம வந்து பரப்ப வேண்டும் என்ற இந்த ஆத்ம பாரத்தோடு நம்ம வந்து உண்மையான சீடர்களாக நம்ம இருக்கிறோம் என்று நான் விசுவாசிக்கிறேன். நம்ம பக்கத்துல இருக்கிறவங்கள, நம்ம ஊர்ல இருக்கிறவங்கள வந்து சீடர்களை நம்ம உருவாக்கலாம். எனக்கு வந்து 19 வருஷத்துக்கு முன்னாடி எங்க ஊர்ல வந்து இயேசு நல்லவர் என்ற ஒரு பாட்டத்தை, இயேசு ரட்சக, இயேசுவினை நம்பினால் பயம் ஒன்றும் இல்லையே என்று ஒரு பாட்டை வந்து ஒரு பாஸ்டர் வந்து சொல்லி கொடுத்து போயிருந்தாரு. 19 வருஷத்துக்கு பிறகு நான் அவருடைய கான்டாக்ட் எடுத்து நான் அவரை வந்து சந்திச்சேன். அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. எங்க ஊர் அந்த ஞாபகம், அந்த மெமரிஸ் எல்லாம் வந்து கண்ணுல தண்ணி போட்டுக்கிட்டு அவர் சொன்னாரு, நான் உங்க ஊருக்கு வரும்போது இந்த மாதிரி இருந்துச்சு, ஒரு ஒரு பிரதர் மூலமா நான் சந்திச்சேன், ஆனா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த நான் வந்து அன்னைக்கு சொல்லி கொடுத்த பாட்டு இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா அவர் சொன்னார், அப்ப நான் யோசிச்சேன், நாம வந்து அநேக ஊர்களுக்கு நம்ம போறோம், எப்பயோ ஒரு நாள் வந்து அந்த ரிட்டர்ன், அந்த ஃப்ரூட்ஃபுல் நமக்கு வரும்போது எவ்வளவு மன மகிழ்ச்சியா நமக்கு இருக்கும், எவ்வளவு சந்தோஷமா நமக்கு இருக்கும். இது வந்து நம்மள பாஸ்டர் மட்டும்தான் செய்யணும், பாஸ்டர்மா மட்டும்தான் செய்யணும், கிடையவே கிடையாது. இது தவறான ஒரு ஒரு போதனை. எல்லாரும் இது எல்லாருடைய கடமை தான். அது இயேசு ரட்சகர் என்று, இயேசு கிறிஸ்து என்று அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறது எல்லாருடைய கடமை தான். என்னால முடியல, நான் கூட உங்க கூட நான் நிக்கிறேன் பாஸ்டர், என்னால முடியல, நான் உங்களோட நான் துணையா இருக்கிறேன், உங்களுக்கு ஜெபத்துல நான் வந்து உதவி செய்யறேன், என்னுடைய என்னுடைய ஒரு ஒரு பண விஷயங்களை நான் உங்களுக்கு கூட நான் நிக்கிறேன். இப்படி ஊழியக்காரங்களை நம்ம வந்து என்கரேஜ் பண்ணும்போது, இப்படி நம்ம வந்து அவங்கள வந்து நம்ம வந்து இந்த சுவிசேஷத்தின் பாதையில அவங்க வந்து நடத்தும் போது, தேவன் இந்த இந்தியா மட்டும் இல்ல, நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா மட்டும் இல்ல, நம்ம குழு மூலமாக பக்கத்துல அக்க பக்கத்துல இருக்கிற நாடுகள், உலகம் முழுவதும் நம்ம வந்து சீடர்களை உருவாக்கலாம். அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு நம்ம போகும்போது, அப்படிப்பட்ட விசுவாசத்தை நம்ம வாழும்போது தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். இதுதான் உண்மையான சுவிசேஷத்தின் பாரத்தோடு நாம் வந்து சில காரியங்களை நான் எனக்குள்ள தோண்டிட்டே இருந்துச்சு. உலக சுவிசேஷம் என்றால் என்ன, இந்த ஏன் நம்ம வந்து சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்கணும், நிறைய மிஷினரிஸ் பத்தி நான் சொன்னேன். நிறைய பேர் நம்ம வந்து பார்க்கும்போது, நம்ம வேலூர்ல கூட நம்ம இந்த சிஎம்சி அந்த மிஷினரி எவ்வளவு தாகத்தோடு இயேசு பத்தி சொல்ல வேண்டும், இயேசு எவ்வளவு அவங்க நேசிச்சிருக்கிறாங்க என்பதை நம்ம வந்து அதுல வந்து பார்க்கலாம். இப்படி வந்து நம்ம அநேக ஊழியக்காரங்களை நம்ம வந்து பார்க்கலாம், அநேக மிஷினரிஸ் நம்ம வந்து பார்க்கலாம். இன்னைக்கு கூட நம்ம சபைகள்ல கூட அநேக ஊழியக்காரங்களை எழும்பி வர வேண்டும், அநேக சீடர்களை உருவாக்க வேண்டும், அநேக பேர் உலகம் முழுவதும் நம்ம சபைகள் மூலமாக போய் அவங்க ஊழியங்களை அவங்க செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட காரியங்களுக்காக நம்ம வந்து விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கும் போது தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் தாமே நம்ம இந்த நல்ல நாளை, இந்த நேரத்தை ஆசீர்வதிப்பாராக. இந்த இருக்கிற நேரத்தை வந்து நம்ம பாஸ்டர் சைமன் சரவணா அவர்கள் பேசுவார்கள், என்ன பாஸ்டர் சைமன் பேசுவார்கள். தேங்க்யூ பாஸ்டர். Thank you. Pastor, do you want to speak anything? Yes.